பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தத்தின் முன்மாதிரிக்கான ஒரு அழைப்பு. சூழ்நிலைகள் எதிரானாலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள போராடும் தானியேலை போல, அடிமையாக விற்கப்பட்ட போதும் தன் பரிசுத்தத்தை விற்று போடாத யோசேப்பை போல, பூமிக்கு உப்பாகி உலகத்திற்கு வெளிச்சமாகி இத்தேசத்தில் தேவனை காண்பிக்க போகும் சந்ததியை உருவாக்கும் ஒரு முயற்சி தேவை தேவை தேவை. உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி அனித்தியமான பாவ சந்தோஷங்களை உதறி மாயமான இவ்வுலகில் மறுரூப வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தராம் இயேசுவை காட்ட பரிசுத்தத்தை வாஞ்சிக்கும் வாலிபர்கள் தேவை. இதற்கான விண்ணப்ப படிவங்கள் நமது கள்ளிக்குப்பம் சபையில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விருப்பமும் தகுதியும் உள்ள வாலிபர்கள் படிவங்களை வாங்கி பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கவும். அடுத்த 24 மணி நேரங்கள் இவ்வாலிபர் கண்காணிக்கப்பட்டு தகுதியான நபர் பரிசுத்தத்திற்கான மாதிரி என்னும் பட்டத்தை பெறுவார். டியூட், இந்த அவார்டு எப்போ தான் கொடுப்பாங்க? அதுக்கு நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 24 மணி நேரம் இருக்கு ப்ரோ. என்ன, இன்னும் 24 மணி நேரமா? என்னால் சர்ச்சில் ஒரு 3 மணி நேரம் தான் பரிசுத்தமே உட்கார முடியும். நீ என்னென்ன 24 மணி நேரம் சொல்கிற? ஐயோ, வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா வேற அடிப்பாங்களே, அது யார் பார்க்க போகிறா? அப்புறம் சரி, அப்படியே வெளியில் நார்மலாக லைஃப் வாழ்ந்துட்டு அப்படியே உள்ளே வந்துட வேண்டியது தான். டியூட், இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். மாய்மாலம் என்ற வலைக்குள் சிக்கிய சாம் முதல் சுற்றிலேயே தோல்வியை தழுவினார். முதல் 6 மணி நேரங்கள் முடிவடைந்தன. இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு தெரில ப்ரோ, வெறுப்பாக இருக்கு. ஏய், இவ அவல. ஹலோ, எஸ்கூஸ் மீ, எனக்கு தெரியுதா உங்களுக்கு? நம்ம சர்ச்சுக்கு வந்து பாட்டு பாடினீங்களா, அது நீங்கள் தானே? ஆமாம் ஆமாம், என்ன இந்த பக்கம்? அன்னைக்கு உங்கள் வாய்ஸ் சூப்பராக இருந்ததுங்க. சரி வாங்கல, காஃபி சாப்பிட போவோம். டியூட், இது கொஞ்ச நேரம் வச்சுங்க, நான் போய் காஃபி சாப்பிட்டு வந்துடுறேன். கண் கண்டபடி சென்ற டேவிட் அடுத்த சுற்றில் காணாமலே போய்விட்டார். ஐயோ, டைம் வராது. இன்னும் எவ்வளோ நேரம் தான் சீரியஸ்க்கு வெயிட் பண்ணுறதுன்னு தெரில. என்ன பார்த்துருக்கீங்க எல்லாரும்? தமிழ் சீரீஸ்னு நினச்சிங்களா? இல்லவே இல்லை, இது இங்கிலீஷ் சீரீஸு. இதில் நோ பாவம் எல்லாமே நல்லதாக சொல்லியிருப்பாங்க. அதனால் டெய்லியும் 1 hour அதை மட்டும் பார்ப்பேன். இப்போ என் கூட டைம் வராது. இன்னும் 12 மணி நேரம் இருக்குது. 12 மணி நேரம் 1 மணி நேரம் சீரியஸ் பார்த்துட்டு 11 மணி நேரம் பசுத்தமாக வாழ்ந்துருவேன். டியூட், இது கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. 1 hour போயிட்டு வந்துடுறேன். சீரியஸாக இருக்க வேண்டிய நேரத்தில் சீரீஸ் பார்த்து வீணாய் போன ஜான். ஐயோ, மணி 7 ஆச்சா? என் ஃப்ரெண்ட்ஸ் வேற வெயிட் பண்ணுவாங்களே, நான் வரலன்னா வேற சண்டை போடுவானுங்க. என்ன பார்க்குறீங்க, எனக்கு இருக்கிறதே 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க தான் என் உயிர் நண்பர்களே. நான் ஆராதனால பாதியில் ஏஞ்சி போகிறதே அவங்களுக்காக தான். அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ள. ப்ரோ, இது கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க, நான் 1 hourல வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஷிப்பை புகழ்ந்த ஜோயல் மூழ்கும் ஷிப்பாகவே மாறிவிட்டார். இன்னும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறதோ? காலிலேருந்து ஒரு போஸ்ட் போடலை, ஒரு ரீல்ஸ் எடுக்கலை. என்ன எத்தனை லைக் வந்திருக்கோ, எத்தனை கமெண்ட் வந்திருக்கோ தெரியலையே. என்ன பார்க்குறீங்க? இந்த சர்ச்சிலே அழகும் அறிவும் கொண்ட ஒரே ஆள் நான் தான். என்ன இந்த அவார்டில் என்ன ஜுஜுபி? என்ன டைம் தான் இல்லை, எனக்காக 1000 ஃபாலோவர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. நான் போய் ஒரு ஸ்டோரி போட்டு வந்துடுறேன். ப்ரோ, இதை பிடிச்சிக்கோங்க, இதை பிடிச்சிக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே ப்ரோ. ஒரு போஸ்ட் போடுவோமா? ஸ்மைல்.
ஏசப்பா, நானும் ஒரு பாவி தான் ஏசப்பா. ஆனால் என்னை பரிசுத்தமாக மாற்றுங்க ஏசப்பா. உங்கள் பரிசுத்த ரத்தத்தினால கழுவி என்னை ரொம்ப பரிசுத்தமாக மாற்றுங்க ஏசப்பா. எனக்கு இந்த அவார்ட் மேலெலாம் எனக்கு ஆசை இல்லை. ஆனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் தேடுற ஒரு பரிசுத்தவானாய் என்னை மாற்றுங்க ஏசப்பா. தானியேலை போல, யோசேப்பை போல நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, என்னையும் மாற்றுங்க ஏசப்பா. 24 மணி நேர தீவிர கண்காணிப்பிற்கு பிறகு பரிசுத்தத்திற்கான மாதிரி என்ற பட்டத்தை நம் மத்தியில் இருக்கிற போட்டியாளர் டேனி பெறப்போகிறார். டேய் நில்லுடா. நான் போயிட்டு ஃபோன் பேசுறதுக்குள்ள நீ என்னடா போய் அவார்டு வாங்குற? நீ அவார்டு வாங்குறதுக்கு அவ்வளோ பெரிய ஆளா? நீ என்னடா அப்படி செஞ்சுட்ட? என்னது, ஒரு போஸ்ட் போட்டு வர கேப்ல நீ அவார்டு வாங்கிட்டியா? எல்லா தகுதியும் இருக்கு, எனக்கு தான் இந்த அவார்டு கிடைக்கணும். எங்களுக்கு அந்த இடம் வேணும். என்ன எல்லாம் சும்மா நிக்கிறீங்க? நம்ம இடம் அது, வாங்க. ஐயோ ஏசப்பா, என்னாச்சு என்னாச்சு ஏசப்பா, எங்களுக்கு? இவங்களை விடுதலை ஆக்குங்க ஏசப்பா. எங்களை ஏசப்பா, விடுதலை ஏசப்பா. இவங்களை விடுதலை ஆக்குங்க ஏசப்பா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். டேனி, என்னாச்சு எங்களுக்கு? என்னாச்சு எங்களுக்கு? டேவிட், பீட்டர், நீங்கள்லாம் பாவத்தில் மாட்டியிருக்கீங்கடா. பாவத்துக்குன்னு ஒரு வல்லமை இருக்குது. அந்த பாவத்தில் மட்டும் நீங்கள் சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு எல்லாவற்றிலும் நீங்களாக்கி விடும்டா. இந்த பாவத்திற்குன்னு ஒரு வல்லமை இருக்குடா. சாம், நீ சொன்ன சர்ச்சில் இருக்க அந்த 3 மணி நேரம் மட்டும்தான் ஹோலி லைஃப் வாழ முடியும்னு. ஒரு 24 மணி நேரம் கூட நம்மளால் பரிசுத்தத்தை காக்க முடியாத அளவுக்கு உலகத்தின் மாயைக்குள்ளே சிக்கியிருக்கோண்டா நம்மெல்லாம். சர்ச்சுக்குள்ளே இருக்க பாஸ்டருக்கும் விசுவாசிங்க முன்னாடி மட்டும் பரிசுத்தமாக வாழ்ந்தால் போதாதுடா. அதனால எந்த பயனுமே கிடையாது. நீ ஏசப்பா பார்க்குறது உன் இருதயத்தில் உள்ள பரிசுத்த தான். ஏசப்பா உன்னை பார்க்குறாருன்ற ஒரு பயம் மட்டும் உனக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், 24 மணி நேரம் மட்டும் கிடையாது, உன் லைஃப் டைம் வரையும் நீ பரிசுத்தமாக இருக்கலாம். டேவிட், நீ சொன்ன உலகத்தின் அன்புனால நீ மாட்டப்பட்டுக்கிட்ட சிலுவையின் அன்பை நீ மறந்தனால தான் இந்த உலகத்தில் நீ கண்ணால் பார்க்குற எல்லாமே உனக்கு அழகாக தெரியுது. பைபிளில் ஒரு வசனம் இருக்குடா, வாலிபனே உன் கண்ணின் நடத்தையிலும் உன் நெஞ்சின் வழியிலும் நட, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்ற ஒரு வசனம் இருக்குடா. அந்தந்த காலத்தில் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் தருவார்ரா. இந்த காலத்தில் நீ இயேசுபாவை மட்டும் நம்பியிரு, அதுவே உனக்கு போதும்டா. ஜான், இங்கிலீஷ் சீரீஸ் தமிழ் சீரீஸ்லாம் கிடையாது. இங்கிலீஷோ தமிழோ இல்லை கொரியனோ சீரீஸ்னாலே பாவம் தான்டா. குப்பைக்கு குப்பைன்னு தான் பெயர். ஏசப்பாவோட செலவிடுற டைமை ஏசப்பா கிட்ட செலவிடுற டைமை சாத்தான் கெடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வலையெல்லாம் சிக்க வைக்கிறான். இது ஏசப்பாவை விட்டு உன்னை பிரிக்கிறதுக்கான ஒரு வலை தான்டா. இதை நீ உணர்ந்தனாலே இந்த மாதிரி பாவத்திலலாம் நீ சிக்க மாட்ட. ஜோயல், ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒன்றுமே கிடையாதுடா. ஏசப்பா மேலே மட்டும்தான் நீ நம்பிக்கை வைக்கணும், அவரை மட்டும்தான் நீ நேசிக்கணும், அவரை நீ உன் ஃப்ரெண்டாக எடுத்துக்கோ. அப்போது இந்த உலகத்தின் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உனக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். பிரதர் பீட்டர், சோஷியல் மீடியாவை பயன்படுத்த தெரியாதனால தான் உனக்கு அவ்வளோ திறமைகள் இருந்தும் உன் லைஃப் இப்போ ஃபெயிலியரில் வந்து நிற்குது பீட்டர். இந்த வயசில் நீ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு 1000 லைக்ஸ் வாங்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால நீ எதையும் சேர்க்க போகிறதும் கிடையாது. தேவன் நம்மளை மறைச்சி வச்சு உருவாக்குற காலத்தில் அவருக்கு அடங்கி இருந்தாலே போதும்டா. இந்த மாதிரி பாவத்திலலாம் நம்ம சிக்காம ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யலாம்டா. காலங்காலமா பரிசுத்தத்திற்காக ஒரு வாலிபன் எழும்ப மாட்டானா அப்படின்னு காத்துட்டு இருக்க ஏசப்பாக்கு நீங்க எல்லாரும் என்ன செய்ய போறீங்க? கரெக்டு தான்டா. நீ சொன்ன மாதிரி நாங்கள் யாருமே இந்த சேருக்கு தகுதியானவங்க இல்லைடா ராணி. டேய், நானும் இந்த சேருக்கு தகுதியானவன் இல்லைடா.
ஏசப்பா என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம எல்லாருமே ஒரு பரிசுத்த சந்ததியாய் மாறி தான் அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தப்படணும்னு விரும்புகிறாரா. அப்போ டேனி, அப்போனா பல பாவங்கள் செஞ்ச எங்களையும் ஏசப்பா மன்னிப்பாரா? கண்டிப்பாடா. உன்னோட முழு மனதோட நீ ஏசப்பா கிட்ட நீ உன்னை ஒப்பு கொடுத்துட்டேன்னா அவர் கண்டிப்பாக உன்னோட பாவத்தை மன்னிப்பாருடா. வா நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஏசப்பா, உங்கள் பரிசுத்தத்தின் தன்மையை நாங்கள் உணராமல் இந்த பாவ வலையிலலாம் நாங்கள் சிக்கிட்டோம் ஏசப்பா. இப்போ எங்களை முழுமையாக உங்கள் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்று தகுதிப்படுத்துங்க ஏசப்பா. பரிசுத்தம் ஒன்றே அலங்காரமாகட்டும், பரிசுத்தரேவும் சித்தம் செய்ய உதவும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரமாகட்டும், பரிசுத்தரேவும் சித்தம் செய்ய உதவும். என் நினைவுகளை நீ தூய்மையாக்கும், இதயத்தை நீ சுத்திகரியும். கண்கள் கைகள் விரல்கள் எல்லாம் உம்மை பிரியப்படுத்தட்டும். என் நினைவுகளை நீ தூய்மையாக்கும், இதயத்தை நீ சுத்திகரியும். கண்கள் கைகள் உதடுகள் எல்லாம் உம்மை பிரியப்படுத்தட்டும். நாங்கள் பரிசுத்தமாக வாழ தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். நீங்கள் எப்படி?